காஞ்சிட்ருக்கு கேஸ்லாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் நான். தெரியுதா எண்ணெய் காஞ்சிருக்கும் நல்லா. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிரும். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அந்த கடுகு பொரியிற சவுண்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா கடுகு பொரியிற சத்தம் ஒரு இமீடியட்டாக கேட்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய் வச்சுருக்கேன். ஸோ வெண்டைக்காயை நான் அப்படியே போட்டுட்டேன். வெண்டைக்காய் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஏன்னா நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ வெண்டைக்காய் வந்து தண்ணி ஏற்கனவே அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம அலசி வச்சுருக்க தண்ணி இருந்தால் கூட நம்ம அதை கைவிடாத வந்து நம்ம வதக்கிட்டே இருக்கணும். கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம கைவிடாமல் இது நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அது உள்ளேருந்து ஒரு மாதிரி பசை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டேஜ் வந்தோம்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 மினிட்ஸ் வதங்கினா போதும் நம்ம வெண்டைக்காய் ரெடி ஆகிடும். இப்போ வெண்டைக்காயில் வந்து தேவையான உப்பு காரம் போட்டுற வேண்டியதான். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதுலேயே தண்ணி நிறைய இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் திட்டமாக நான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த உப்பு போதும். ஸோ நான் ஏற்கனவே நான் வந்து புளியோதரைக்கு வந்து மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், எள், மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் புளியோதரை போடுறதுக்காக. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்ச பவுடர் நான் அப்படியே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த பவுடரை தான் நான் இப்போது இதில் சேர்த்து நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பவுடர் தான் அது. ஸோ இதை நம்ம வந்து கைவிடாத இந்த வெண்டைக்காயை நம்ம இப்படியே கலரிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலரிட்டே இருந்தால் தான் நல்லா அது சீக்கிரமாக வதங்கும், நல்லாவும் இருக்கும். அதை நான் வதக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். ஸோ உப்பு போட்டு இதை நான் நல்லா வதக்கிட்டே இருக்கேன். ஸோ முன்னாடி வந்து காய் ரொம்ப பெருசாக ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து அந்த தண்ணியிலேயே நம்மளுக்கு வெந்துற ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம பொரியலையா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா நான் கொஞ்சம் பொடி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இதில் என்னென்ன பொடி வச்சுருந்தேன்னா மிளகு, சீரகம், வெந்தயம், எள், காஞ்ச மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே அரைச்சி இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த காயில் போட்டுக்க போகிறேன். எனக்கு காரம் வந்து இந்த காரமே எனக்கு போதும். ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக இல்லைனா தூவி விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ லைட்டாக இப்போ நான் இதில் வந்து தூவி தான் விட்டுருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ நான் இதை போட்டு நல்லா இதாக வதக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடும். நான் ஒரு 10 காய் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நிறைய காய் நான் செய்யலை, எனக்கு டைமும் இல்லை. எனக்கு இந்த 10 காய் எனக்கு போதுமான அளவு. அதனால் நான் திட்டமாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். வெண்டைக்காயில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும், சதன் ஆகிடும். அதனால் இது வந்து பவுடர் போட்ட உடனே கண்டிப்பாக வெண்டைக்காய் போட்ட உடனே நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காத அளவுக்கு இதை நீங்கள் நல்லா சுரண்டி விட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இருக்க ஒரே பயம் என்னென்னா உப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா உப்பு வந்து நம்ம அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சுத்தமாக நல்லாவே இருக்காது, அதுக்கப்புறமா சாப்பிட முடியாது. உப்பு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பயம், மற்றபடி காரம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வேணும்னா நீங்கள் லைட்டாக கூட கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு போங்க. லைட்டாக தண்ணி ஊற்றுறாங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் இதை நான் குக் பண்ணி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு இப்போ நான் வேக வச்சுப்பேன். ஸோ இதை நான் ரெடி பண்ணி எடுத்துடுறேன்.